ஜூன் 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நீங்கள் தனிமையாய் இருக்கும் போது. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். குறிப்பு வசனம்: தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:4. இரவு 7 மணியளவில் ஹைலியாங் தனது சமையலறையில் அரிசி உணவையும் மீதியான மீன்களையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். பக்கத்து அப்பார்ட்மெண்டில் இருந்த சுவா குடும்பமும் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அங்கு எழுந்த அவர்களின் சிரிப்பு மற்றும் உரையாடலின் சத்தமானது ஹைலியாங்கின் அமைதியை பாதித்தது. அவருடைய மனைவி இறந்ததிலிருந்து அவர் அந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்தார். அவர் தனிமையோடு வாழ கற்றுக்கொண்டார். அது ஒரு வகையான மன வலியை அவருக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அவருடைய மேசையில் இருந்த உணவும் அதை உண்ணும் குச்சியும் அவரை வெகுவாய் பாதித்தது. அவர் படுக்கைக்கு செல்லும் முன்பு அவருக்கு பிரியமான சங்கீதம் 23 வாசித்தார். அதில் அவரிடம் அதிகமாய் பேசிய வார்த்தைகள் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதே. ஒரு மேய்ப்பன் ஆடுகளோடு இடைப்படும் இயல்பான செய்கையை விடுத்து அந்த ஆட்டின் அனைத்து காரியங்களிலும் தலையிட்டு அதை பாதுகாக்கும் மேய்ப்பனை இவ்வார்த்தை பிரதிபலிக்கிறது. அது ஹைலியாங்கிற்கு ஆறுதல் அளித்தது. நமக்காக அல்லது நம்முடன் யாரோ இருக்கிறார்கள் என்பது தனிமையான நேரங்களில் மிகவும் ஆறுதலாய் இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக அன்பானது அவருடைய பிள்ளைகளின் மீது எப்போதும் இருக்கும் என்று வாக்களிக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்முடைய சமையல் அறையிலோ, பேருந்தில் வேலைக்கு செல்லும் போதோ, ஜன நெருக்கடியான சந்தைகளிலோ எங்கெல்லாம் நாம் தனிமையை உணர்கிறோமோ அங்கெல்லாம் நம் மேய்ப்பன் நம்மோடு இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நாமும் சொல்லலாம். நீங்கள் எப்போது தனிமையை உணர்கிறீர்கள்? சங்கீதம் 23 உங்களை எந்த விதத்தில் தேற்றுகிறது? அன்பான தேவனே, நீர் எப்போதும் என்னோடு இருப்பதற்காய் உமக்கு நன்றி.